இங்க டிடியோ 4 வருஷமா ஒரு பொண்ணை பார்க்காமலே போன்லயே பேசி லவ் பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணு லாஸ்ட் 1 மாசமா போன் பண்ணாததுனால சோகத்துல இருக்க. அடுத்த நாள் ஃபேர்வெல் டே அன்னைக்கு அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உனக்கு போன் பண்ற பொண்ணை விட்டுட்டு இந்த கூட்டத்துல எந்த பொண்ணு வெண்ணிலாவா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருன்னு சொல்லுவாங்க. டிடியும் எல்லாரையும் சுத்தி பார்த்துட்டு ஹீரோயினை பார்த்து எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து இவளா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். நீ வெயிட் பண்ணாம போய் ப்ரப்போஸ் பண்றான்னு சொல்ல அவன் வெண்ணிலாவுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லுவான். டிடியோட ஃப்ரெண்ட்ஸோ வெண்ணிலாவுக்கு சிம்மு வித்தவனை பிடிச்சி வெண்ணிலா எப்படா இருப்பான்னு சொல்லிட்டு அவன் வாயை பொத்திட்டு கேட்க அவனும் வாயில இருக்கிறத துப்பிட்டு ஏன்டா லூசு பசங்களா என் வாயை அடிச்சுட்டு கேட்டேன்னா எப்படா சொல்றது அப்படின்னு கேட்பான். அவன் உண்மையை சொல்ல அவனை கூப்பிட்டு வந்து டிடி கிட்ட சொன்ன பிறகுதான் அவனுக்கு பெரிய அதிர்ச்சியாவே இருக்கும். பார்த்தா அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் 4 வருஷமா பிராங்க்ன்ற பேர்ல போன் பண்ணி பேசிட்டு இருப்பானுங்க. டிடியோ வெக்ஸா ஏன்டா பண்ணீங்கன்னு கேட்டா மனோஜா நீ ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன கொஞ்சம் அசிங்கப்படுத்திட்டு அதனால ஏஐ வச்சு பொண்ணு மாதிரி பேசி கொஞ்சம் வெறுப்பாத்தணும். ஆனா வேற வழி இல்லாம கண்டினியூ பண்ற மாதிரி ஆயிடுச்சு. சிம் ஈவென்ட் தான் சொல்லிட்டு இன்னொருத்தனையும் மாட்டி விட்டுருவான். டிடியும் உச்சக்கட்ட வெறுப்பாய அவனுங்களையும் துரத்தி அடிப்பான். அதுலயும் மனோஜை தூக்கி போட்டு வெறித்தீர அடிச்சுட்டு கடைசியில 3 பேரும் சிகரெட் அடிச்சுட்டு இருப்பானுங்க. அப்பதான் அவனுங்க வெண்ணிலா கேரக்டரை கண்டினியூ பண்றதுக்கு என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணு சொல்லுவானுங்க. மனோஜா லவர் கிட்ட கூட பேசாம 6 மணி நேரமா உன்கிட்ட தான் பேசணும்னு சொல்லுவான். அசோக்கோ என் லவர் கூட அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகவே முடியலன்னு சொல்லிட்டு அவனுங்க டிடி தனியா இருக்கட்டும்னு விட்டுட்டு போவேன். டிடியா அவனுங்களை கூப்பிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல லெட்டர் எழுதணும் வேண்டான்னு கேட்பான். 2 பேரும் நீதான் எழுதணும்னு சொல்ல கடைசியில பார்த்தா தான் தெரியும் அந்த லெட்டர் எழுதுனது ஒரு பொண்ணு தான். டிடியும் அங்க ஒளிஞ்சு ஒட்டிக்கிட்டு இருந்த ஹீரோயினை கூப்பிட்டு நீ தான் லெட்டர் எழுதுறியான்னு கேட்க அவளும் ஆமான்வா. எனக்கு உன்னை ரொம்ப நாளாவே பிடிக்கும் ஆனா லவ் யூ கேட்டுனா அதெல்லாம் கிடைக்காது ஆனா அதான் மேட்டர்னு சொல்றா. டிடியும் அவன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஏதோ வெண்ணிலா ஏதோ என் லவ்வர்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்லுவான்.